ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்ருக்க இடம் தான் நம்ம செம்மொழி பூங்காவோட ஃப்ளவர் ஷோ. இது சென்னையில் 4th டைமாக நடக்குது. இது எவ்ரி இயர் பொங்கல் டைமில் ஒரு 15 to 20 days யூஸ்வலாக இப்போ நடந்துகிட்ருக்கு. இது ஒரு பொட்டானிக்கல் கார்டனில் ஊட்டியில் கொடைக்கானலில் எந்த மாதிரி இருக்குமோ அதே அளவில் தான் இதுவும் இருக்குது. அதை சொல்லப்போனோம் அப்படின்னா அதை விட கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. நிறையா ஃப்ளவர்ஸை வச்சு டிஃப்ரெண்ட் அனிமல்ஸ்க்கு கொஞ்சம் டெக்கரேட்லாம் பண்ணியிருக்காங்க. ஃபேமிலியோட ஒரு 2 to 3 hours குழந்தைகளோட பெரியவங்களோட இருக்காங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். நான் போனது வந்து லாஸ்ட் டேக்கு முந்தின நாள்னால பயங்கர க்ரௌடு. ஸோ அதனால் ஒரு சில கிளிப்ஸ்லாம் கொஞ்சம் டாப் வியூலேருந்து தான் எடுத்திருப்பேன், மற்ற வியூவர்ஸ் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்றனால. இப்போது இதில் வந்து பார்த்துட்ருக்க நீங்கள் ஃப்ளவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் எங்கேயுமே நான் பார்த்ததில்ல. மேபி ஊட்டி கொடைக்கானல் நம்ம பார்த்துருக்கலாம். பட் அதை தாண்டி நம்ம ஊரில் சென்னையில் சிட்டிக்குள்ளே இவ்வளோ இதை பார்த்தீங்கன்னா இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பழங்கள் இருக்குது. பட் இது என்னன்னு தெரில, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கோழிக்கொண்ட பூவை நான் சின்ன வயசில் பார்த்தது, அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறேன். நிறையா சாமந்தி பூக்கள், சங்குப்பூ வெரைட்டிஸ், டிஃப்ரெண்ட் ரோசஸ், பட் ரோசஸ், பெரிய ரோசஸ்லாம் இருந்துச்சு. அப்புறம் இது ரியல் டைம் கிளாக் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கிளாக் ஓடிட்டே தான் இருக்கும். ஸோ நான் போனது அரௌண்ட் 12:45 அந்த டைம் தான் அதில் இருக்குது. ஸோ அதுவுமே ஃப்ளவர்ஸ் வச்சு பண்ணியிருந்தாங்க. இந்த பூவை என்னென்னு எனக்கு தெரில, இது ஒரு ப்ரொக்கோலி மாதிரி இருந்துச்சு. பட் எங்கேயுமே அவங்களோட பூவோட நேம் வைக்கல, ஸோ அதனால் நம்ம கிளியராக தெரியல. அப்புறம் அங்கங்கே இந்த மாதிரி ஸ்கொயர்ஸில் பண்ணியிருந்தாங்க. இது வந்து இப்போ பட்டர்ஃப்ளை அங்கோட மெயின் சிறப்பாக இது தான் இருந்துச்சு. பட்டர்ஃப்ளையில் பூ அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் சின்ன போட்டிங் செட்டப்பில் ஃப்ளவர்ஸ் வச்சுருந்தாங்க. அது போக பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டால்ஸ் இருக்கும். அந்த டால் வெரைட்டிஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 டால்ஸில் ஒரு லேடிஸ் மாதிரி ஒரு கேர்ள்ஸ் மாதிரி அவங்களதில் வந்து ஃப்ளவர் இது வந்து ட்ரெஸ்லேயே வந்து பண்ணுற மாதிரி பண்ணியிருந்திருக்காங்க. இட் வாஸ் ரியலி குட். அப்புறம் இந்த டோனட் அங்கங்கே சின்ன டோனட் டைப்ஸில் அங்கேயும் ஃப்ளவர்ஸை செட் பண்ணியிருந்தாங்க. அது கொஞ்சம் பார்க்குற கிட்ஸுக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் நல்லா என்ஜாய்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் முக்கியமாக அந்த டீ பாட்டு இது வந்து எவ்வளோ தூரம் ஸ்டாண்டில் இருக்குன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நேரமாக சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு அது கிளியராகவே தெரியல. பட் இட் வாஸ் ரியலி குட். அது நல்லா பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக. அப்புறம் இந்த அன்னப்பறவைகள் இங்கே நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தனால என்னால் ஃபுல்லாக கிளியராக வந்து அவங்களாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுனால அந்த டாப் வாங்கல் அடித்தனால ஃபுல் வியூ எனக்கு தெரியல. இது வந்து Jan 19th க்ளோஸ் ஆகுது. நீங்கள் Jan 18th அன்றைக்கி தான் நான் போயிருந்தேன். மேபி நீங்கள் சென்னையில் இப்போ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வேணும் ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லைனா நெக்ஸ்ட் டே ட்ரை பண்ணுங்கள். இது அந்த விண்டேஜ் கார் டைப்பில் கொஞ்சம் அந்த ஃப்ளவர்ஸ்லாம் கொஞ்சம் வச்சு டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்க மாட்டோம். இது வந்து ஒரு ஐஸ்கிரீம் கீழே படுத்துருக்க மாதிரியும் இன்னொரு ஐஸ்கிரீம் இது மாதிரி இருக்கும். அப்புறம் ட்ரெயின்லேயே கொஞ்சம் நீட்டாக இது பண்ணியிருந்தாங்க. இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஃபேமிலிஸ்லாம் ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் ஷூட் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் ஃபன் ஃபேக்டாக இருந்துச்சு. அப்புறம் இந்த மயில் ரொம்ப நேரமாக இங்கிட்டு திரும்பணும்னு பார்த்தேன், அது திரும்பவே இல்லை. அது நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. ஸோ இது வந்து ஒரு சின்ன குளம் வந்து அங்கே ஆல்ரெடி இருக்குது போல். ஸோ அதில் வந்து கொஞ்சம் இந்த வாத்து இதெல்லாம் கொஞ்சம் அங்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் இந்த 2 யானைகள் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரொக்கடைல்லாம் நிறைய பேர் பயங்கரமாக நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. டாப் ஆங்கிள் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. இது கிட்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் அவங்களுக்கு என்ஜாய்ஃபுல்லாக இருந்துச்சு. கொஞ்சம் ஹாரராக இருந்ததுனால கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. இதை பார்க்கும்போது நமக்குமே கொஞ்சம் அது பார்க்கும்போது ஜாலியாக இருந்துச்சு அந்த இடத்துல. அப்புறம் இந்த 3 எலிஃபெண்ட்ஸ், அப்புறம் ஆமைகள், ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸில் அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது மேக்ஸிமம் ஒரு 3 hours அங்கே நல்லா ரிலாக்ஸ்டாக ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ அது பார்த்திங்கன்னா கேன்டீன் இருக்கும். அப்புறம் ஹார்ட் ஷேப்ஸ்லேயே அகைன் வந்து உள்ளே போகிற மாதிரி உள்ளுக்குள்ளேயே போயிட்டே இருக்கலாம் நீங்கள். பட் ஹார்ட் ஷேப்ஸில் நிறையா ஃபோட்டோ வியூவர்ஸ்க்கு அவங்களுக்கு ரியலி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வந்து இந்த டொனால்ட் டக் இதோடய முடிஞ்சிருச்சு. அப்புறம் ஃபைனலாக இதானா இந்த நீங்கள் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்ஸுக்கு வந்து 100 rupees, பிலோ 5 yearsக்கு வந்து ஃப்ரீ தான். அண்ட் அடல்ட்டுக்கு 200 rupees. உள்ளே கேன்டீன் இருக்குது, வாஷ்ரூம் இருக்குது. ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் டெஃபினட்டாக மீட் பண்ணலாம்.